இப்போ வந்து ஈஸி இல்லை. ஒரு 10க்கு 10 ரூம்ல ஒரு கடை இருந்துச்சுன்னா டெய்லி அந்த இடத்துல வந்து தான் ஸ்டாக் இறங்கும். ஆனால் நான் ஒரு ஊருக்கு ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு வாட்டியும் நியூ கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு போகணும். அடுத்த ஊருக்கு போகும்போது இங்கே காலியாக இருக்கும், திரும்ப ரீஸ்டாக் பண்ணோம். அது இல்லாமல் கவர்மெண்ட்ல நாங்கள் ஏகப்பட்ட பெர்மிஷன் வாங்கணும். கடனாலும் வாடகை கொடுக்கணும்ல, ஜிஎஸ்டி கட்டணும்ல, கரண்ட் பில் கட்டணும்ல, அதே தான் நானும் பண்ணுறேன். ஆனால் அதை நான் பண்ணும்போது கிரிட்டிசைஸ் ஆகுது. மண்டபத்துக்கு வாடகை கொடுக்கறனால பொருள் அதிகம் குவான்டிட்டி விற்கிறேன். நான் ப்ரைஸ் சாரி மேலே வைக்கல. ஏங்க 400 ரூபாய் 300 ரூபாய்க்குலாம் இங்கே சாரி எடுத்தீங்க தானே? இங்கே 400 ரூபாய் 300 ரூபாய்க்குலாம் இருக்கு. 299 ரூபாய்க்கு குர்த்தி வித்துட்டு தான் போறேன், கரெக்டுங்களா? 299 ரூபாய்க்கு. நீ ஸ்டோர் வச்சிருக்கவங்க சொல்றாங்க மண்டப வாடகையெல்லாம் உங்க சாரியில வைக்கிறாங்கன்னு நெகட்டிவ் கமெண்ட்ஸ், அதாவது அவங்களே ரிவ்யூ போடுறாங்க. ஸ்டோர் இருந்தாலும் ஜிஎஸ்டி தான், எனக்கும் ஜிஎஸ்டி தான். நானும் டேக்ஸ் பே பண்ணுறேன், அவங்களும் டேக்ஸ் பே பண்ணுறாங்க. அவங்களும் கடைக்கு வாடகை எடுக்கிறாங்க, நானும் கடைக்கு. நானும் இங்கே ஈபி கட்டுறேன், அவங்களும். என்னன்னா மாசத்துல 4 நாள் பண்ணுறேன் அவங்க